வாழ்த்தி மகிழ்வோம். இன்று மாதிரி தொழில் பண்ணை, பயிர் தொழில் பண்ணை எவ்வாறு அமைந்துள்ளது என்பதனை காண்போம். இந்த மாதிரி பயிர் தொழில் பண்ணை சுழலியல் கணக்கியல் முறையில் தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். இது உலக அளவில் உலக தர சான்றிதழ் தரக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு மாதிரி கணக்கியல், சுழலியல் கணக்கியல். என்ன நாம் இன்று இன்று காணும் இந்த கணக்கியலுக்கும் இந்த இந்த சுழலியல் கணக்கியல் பதிவிற்கும் என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை, என்ன வேறுபாடு? ஒற்றுமை அனைத்தும் ஒன்றுதான். வேறுபாடு என்று கருதுவது, நாம் வாங்கும் விதை முதற்கொண்டு நாம் வாங்கும் உதாரணமாக ஒரு தொழில் பண்ணையில், பயிர் தொழில் பண்ணையில் வாங்கும் விதை கொண்டு இயற்கை உரம் கொண்டு நாம் செலுத்தும் நமது கூலியும் சேர்த்து, தொழிலாளர் கூலியும் சேர்த்து மழைநீர் சேமிப்பால் இந்த சுழலியல் சொத்து மதிப்பு எவ்வாறு பயன்படுகிறது? மண்ணின் கரிம, அந்த கார்பன் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகரிப்பு மதிப்பு எவ்வாறு உடனேயே அந்த எந்த நாளில் எந்த நொடிகள் கணக்கிடுகிறோமோ அந்த நொடியிலே இந்த பதிவு முறை உடனே பயன் தரக்கூடிய வகையில் இந்த கணக்கியல் முறை சுழலியல் கணக்கியல் முறை. நாம் இன்று காணும் இயற்கை வளம் அனைத்தும் கணக்கீடு கொண்டு, அந்த இயற்கை வளத்தில் கரிம வளத்தை கணக்கீடு கொண்டு முறைப்படுத்தப்பட்ட ஒரு இனம். இதில் விற்பனை ஒரு ஒரு தொகையாக நிகர இருப்பு எவ்வாறு கூடுகிறது என்பதனை, இந்த நிகர இருப்பு இன்று காணும் நிகர இருப்பை விட இந்த சுழலியல் கணக்கில் அந்த நிகர இருப்பு கூடுகிறது என்பதனை தங்களிடம் கொஞ்சம் இது ஏற்கனவே ஆங்கிலத்தில் பதிய வேண்டிய நிலையில் முதலில் தமிழ் மொழியில் பயிற்றுவித்தால் நன்றாக இருக்கும் என்பதற்காக தமிழ் மொழியில் இந்த விவரத்தோடு, இந்த தொகையின் விவரத்தோடு கூறுகிறோம். முதலில் யாம் கற்ற அந்த சாமியப்பா கூட்டுறவு மேலாண்மை பள்ளியில் கற்ற அந்த நிலை எமக்கு தமிழில் மிகவும் எளிதாக சொல்வதற்கு கூடும். ஆங்கிலத்தில் உங்களுக்கே தெரியும், ஆங்கிலத்தில் நன்றாக கூறலாம். இந்த மொத்த பற்று, மொத்த வரவு, நிகர இருப்பு இவையெல்லாம் இந்த கணக்கியலில் ஒரு கூடுதல் மதிப்பு தரும். நாம் கணக்கிடும் இந்த துளியிலிருந்து இந்த கூடுதல் மதிப்பு தரும் என்பதனை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இது சுழலியல் அறிக்கை சார்ந்த ஒரு நிலை. இது நாம் சமமாக கருத வேண்டும். அனைத்து மனிதர்களின் சமநிலை இருப்பாக நாம் கருத வேண்டிய ஒரு நிலை. இந்த சமநிலை இருப்பு என்பது நாம் ஏற்கனவே இந்த பதிவினில் மேற்கொள்வது போல சமகால மனிதர்களை மாண்புற கருதுவதே ஆகும். சமகால மனிதர்களை மாண்புறக அந்த சொல் அமைப்பிலே வரும். இது கரந்துரை பாடத்திட்டமாக தங்களிடம் பகிர்ந்து வருகிறோம். இந்த கரந்துரை பாடத்திட்டம் என்பது ஒரு நிதி அறிக்கை, ஒரு கரந்துரை பாடத்திட்டம். இந்த நிதி அறிக்கை எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும், இது எவ்வாறு சுழலியல் அறிக்கை மூலம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற இந்த பகுப்பு ஆய்வோடு தங்களிடம் தேவை. இது நேரடி பகுப்பாய்வு, உலகளவில் உடனே செல்லக்கூடிய அனைத்து பகுப்பாய்வு ஆய்வாளர்களும் செல்லக்கூடிய நிலை. உலகத்தர சான்றிதழ் பெற்ற அனைத்து தர சான்றிதழும் பெற்று இதை வெளியிடுகிறோம் என்பதனை இதன் மூலம் கூறுகிறோம். இந்த சான்றுகள் நாம் இந்த செயல்மன்றம் என்ற இணையதளத்தில் தொடர்ந்து தமிழ் மொழியில், தமிழ் பாடத்திட்டத்திலும் ஏற்றுக்கொள்ளலாம். இது கணக்கியல் முறைக்கு மிகவும் உறுதுணையான ஒன்று. எந்த காலத்திலும் எந்த காலத்தில் யார் இதை தொகுத்தாலும் அவர்கள் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தொகுப்பு இருக்கும் என கூறி, இது ஆங்கிலத்தில் எக்கனாமி, இந்த சிஸ்டம் ஆஃப் எக்கனாமி அக்கவுண்டிங் என்ற கூடிய SOEA என்று சொல்லக்கூடியவை இந்திய மதிப்பில் இவ்வாறு கணக்கிடுகிறோம். இது ஒரு மாதிரி நாம் இந்த ஒரு தொகை மாதிரியாக ஒரு 50,000 ரூபாய் ஒரு எடுத்துக்கொண்டு மாதிரி பண்ணி அமைக்கலாம் என்ற ஒரு கருத்தாக்கம். விதைகள் வாங்குவது அவரவர்கள் பயன்பாட்டு நிலையில் சமகால மனிதர்கள் பயிர் தொழில் பண்ண வேண்டும், பயிர் தொழில் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள் இந்த கணக்கியல் முறை எந்த காலத்திலும் இன்று முதல் என்றும் இதை ஏற்படுத்தலாம். பழைய கணக்குகளுக்கும் இதை ஏற்படுத்த முடியும், இன்றைய கணக்குகளுக்கும் ஏற்படுத்த முடியும். இன்றே ஏற்படுத்தினால் இந்த மழைநீர் சேமிப்பால் கிடைத்த அந்த சுழலியல் சொத்து மதிப்பு, சுழலியல் என்று சொல்கிறோம்,
ஏன் சூழலியல் என்று சொல்வதை விட சுழலியல் என்று சொல்வது, நாம் நிற்கும் இடம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1600 கிலோமீட்டர் செல்கிறது என்பதை சும்மா நாம் நிற்கும் இடம் ஒன்றே இருந்தாலும் கிட்டத்தட்ட நாமும் 1600 கிலோமீட்டர் சுற்றுகிறோம் என்ற அந்த 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 நடைமுறை கல்வி இந்த பதிவிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த புவியியல் புதிய விசையாகிய புதிய விசை நாள்தோறும் புவியடி நகர்வையும் இணைத்து கொண்டு இந்த பதிவினை மேற்கொள். எனவே சுழலியல் என்று பதிகிறோம். இந்த சுழலியல் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட இந்த மழைநீர் சேமிப்பால் கிட்டத்தட்ட ஒரு மதிப்பீடு தான். இந்த தொகையெல்லாம் 6000 என்று கணக்கிடலாம். இதே போல இந்த மண்ணின் கார்பன் அதிகரிப்பு மதிப்பு, இதனால் நாம் இந்த உடனே அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதையும் வரவாக வைத்தால் நாம் நமக்கு உள்ள அந்த நிகர இருப்பு இன்று முதல் சமகால மதிப்பு கொண்ட அந்த இருப்பு நிலை, இன்று எந்த நிலையில் ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த இருப்பு நிலை மதிப்பும் அதே அளவில் இருக்கும். அதை உதாரணமாக இந்த விற்கும் காலகட்டத்தில் அது இது அந்த கூட்டு உறுதி அந்த நிகழ்வில் கூட்டு உறுதி அந்த கணக்கியலில் நாம் ஏற்கனவே பதிந்தது போல அதே விளைபொருள் விற்பனை மூலம் பதிந்த அந்த 40,000 அந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் நாம் விற்கிறோமோ அந்த காலத்துக்கு உகந்தவாறு எடுத்து அந்த தொகையிலிருந்த நிகர இருப்பு உடனே அந்த நாள் முதற்கொண்டு அந்த மாதம் முதற்கொண்டு அந்த ஆண்டு முதற்கொண்டு அந்த சொத்து இயல் அதனுடைய அந்த 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 சொத்து வாழ்வின் தரம் நிலை நிர்ணயிக்கப்படலாம் எனவும் கூறி, இந்த ஒரு பதிப்பு ஒரு சிறு பதிவாக இருந்தாலும் இது பலருக்கும் பல காலம் எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற காரணத்தினால் இதை தங்களிடம் சுழலியல் அறிக்கை என்று பதிகிறோம். இந்த சுழலியல் சொத்துக்கள் மதிப்பு என்று இந்த எக்கனாமி அசெட்ஸ், எக்கனாமி லைபிலிட்டிஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவோம். இதை இந்த சுழலியல் சொத்துக்கள் மதிப்பு மழைநீர் சேகரிப்பினால் எவ்வளவு, கிட்டத்தட்ட அதே போல மண் கரிம வளத்தினால் எவ்வளவு, மொத்த கரிம உற்பத்தியினால் எவ்வளவு என்பதெல்லாம் நம் காணும் இந்த கண்கூடு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மொத்த சுழலியல் சொத்து கிட்டத்தட்ட 10,000 இந்த கணக்கீடு மூலம் அறிந்து கொள்ளலாம். இது மாதிரி விளையாட்டினை நாம் ஏற்கனவே காணும் பல்வேறு வகையான சொத்து விவர அறிக்கை, நாம் காணும் நிகர லாபம், நிகர நட்டம், இவை எல்லாம் நமக்கு ஒரு உறுதுணையை கொடுக்கக்கூடிய, எந்த காலத்திலும் நம்ம வாழ்வாதாரத்தை சிறப்பிக்கக்கூடிய இந்த கணக்கியல் மதிப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவும் கூறி, இவை தணிக்கை அறிக்கை மூலமும் நாம் சான்றிதழ் பெற முடியும். எந்த நாட்டிலும் நம் நாட்டிலும் நிறுவனத்தின் நிதி மதிப்பு பற்றுவரவு விதிகளின்படியும் இதை பராமரிக்கப்படும் அந்த அந்த நிறுவனம் எந்த நிறுவனம் செயல்படுவதோ அந்த நிறுவனம் பதிவு செய்தால், அந்த நொடித்துளியை பதிவு செய்தால் இதற்கு கணினியோ எந்த விதமான எந்திர பதிவு கூட தேவையில்லை. நாம் ஒரு தாளில் பதிந்து கூட நமது மதிப்பீட்டை நாம் நிர்ணயித்துக் கொள்ளலாம். இந்த மதிப்பீடு வாங்கும் பொருளிலிருந்து விதை உரம் வாங்கும் பொருளிலிருந்து இந்த மழைநீர் சேகரிப்பு எவ்வாறு நிலத்தடியில் நிற்கிறது என்பதற்கு ஒரு சிறு அறிவியல் கணக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த மண் கரிம கார்பன் உயர்வு அறிவியல் கணக்கு, ஒரு சிறு அறிவியல் கணக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு நொடித்துளிக்கு இன்றைய அளவில் எப்பொழுது எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவில் எடுக்கலாம். அந்த அளவு உதாரணமாக ஒரு மதிப்பீடு செய்துள்ளோம். இவை யார் வேண்டுமானாலும் செய்தாலும் இதற்கென்று ஒரு சான்றிதழ் தேவை. இந்த மழைநீர் சேகரிப்புக்கும் அந்த மண் கரிம கார்பன் உயர்வு சேகரிப்பும் அந்த நொடித்துளிலே உலகத்தர சான்றிதழ் பெற வேண்டும். இது தணிக்கை பெற்ற ஒரு குழு நிறுவனம் செய்ய வேண்டும் எனவும் கூறி, இந்த பதிவு மிகவும் எடுத்துக்காட்டாக உலக சுழலியல் வேர்ல்டு எக்கனாமிக் அண்ட் அக்கவுண்டிங் இந்த சிஸ்டம் ஆஃப் எக்கனாமி அக்கவுண்டிங் ஏற்படுத்தப்படும் போது இவை நிலையான ஒரு பதிவாக நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் பற்றுதலையும் ஒவ்வொரு நொடித்துளியின் அந்த கணக்கியலும் நாம் சிறப்பாக செய்யலாம். இதன் மூலம் நமது ஒவ்வொரு பொருளின் வரவு, இன்று நாம் பயிர்த்தொழில் என்று உதாரணமாக எடுத்துக்காட்டாக கூறியுள்ளோம். இதுபோல
பல்வேறு பொருள் வரவு சுற்று பற்று இந்த சுற்றுதல் மூலம் ஏற்படும் சூழலியல் தாக்கம் சூழலியல் தாக்கம் இன்று ஏற்படுத்தப்படும் அந்த கணக்கை நாம் கணக்கு இயலில் எடுத்துக்கொண்டு அதற்கு பற்றுவர விதி நாள்தோறும் மாதந்தோறும் ஒவ்வொரு அந்த ஆண்டுதோறும் நிர்ணயிக்கலாம். இதற்கு ஒன்று சமநிலை இருப்பு குறிப்பு இன்று இங்கே காண்பித்தது போல இந்த சமநிலை இருப்பு குறிப்பு இது ஒரு நாளுக்காக எடுத்துள்ளோம். சுமார் இந்த விற்பனை நாள் அந்த நாள்லாம் ஒவ்வொரு நாள் கணக்கில் அந்த எந்த நேரத்தில் நாம் ஒரு இந்த இருப்பு நிலையை காண்பிக்கிறோமோ அந்த நிலையில் அது மிகவும் எளிதாக பயன்படுத்தலாம். இந்த வரவு நிலை நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய சுழலியல் கணக்கு மூலம் ஆதாரமாக இருக்கக்கூடியவை. இந்த வரவு நிலை எடுத்தால் நமது மதிப்பு நமது மண்ணின் மதிப்பு நாம் வாழும் மண்ணின் மதிப்பு நம்மளுடைய நிலைப்பாடை என்றும் மனித இனம் ஒரு சமகால நோக்கு கொண்ட அந்த மனித இனம் சமுதாயமாக சகல மனிதர்களும் சமகால மனிதர்கள் முன்னேற்றுவதற்குண்டான ஒரு தார்மீக கருத்தோடு யதார்த்தமாக சமுதாயம் யதார்த்தமாக மேன்மையுற முடியும் என்பதை அந்த கரந்துரை சொல்லில் ஏற்கனவே இந்த பதிவினை மேற்கொண்டது உள்ள சமுதாயமாக நாம் ஒவ்வொரு சமுதாயமாக சகல மனிதர்கள் முன்னேற்றம் செய்யும் வகையில் அதனுடைய தாக்கம் யதார்த்தமாக மேன்மையுறும் என்பதனையும் இந்த கணக்கியல் முறையில் சமுதாயமாக என்ற அந்த கலந்துரை சொல்லிலும் பதிந்து இதை தணிக்கை அதிகாரி துணை கொண்டு தணிக்கை அறிக்கை தயாரிக்கலாம். இந்த தணிக்கை அதிகாரி அவர்களுடைய மாதிரி வினாத்தலைமை இதை எடுத்துக்கொண்டு அவர்கள் நமது ஒவ்வொரு எந்தெந்த நிறுவனம் இதை கடைபிடிக்கிறதோ அந்த நிறுவனமும் இது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு ஒரு எடுத்துக்காட்டான நிலை. எந்த யார் இந்த கணக்கை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இந்த உலகத்தரத்திற்கு ஏற்ற இன்றைய கால கணக்கியல் கட்டமைப்புக்கு ஏற்ற அதனுடைய நாளறிக்கை நேர அறிக்கை நாளறிக்கை மற்றும் மாத ஆண்டு அறிக்கை அதன் பொருட்களின் அறிக்கை அதன் அவரவர்களின் வாழ்வியல் அந்த நிறுவனங்களின் தொடர் தொடர்நிலை அறிக்கை அனைத்தும் ஒரு தகுதி சான்றிதழ் பெறக்கூடிய அளவிற்கு இந்த பற்றுவர விதி இருக்கும் எனவும் கூறி இந்த பற்றுவர விதி சொத்துக்கள் அதிகரிக்கவும் பற்றுதலை அந்த ஏற்கனவே நாம் பதிந்துள்ளது போல சொத்துக்கள் அதிகரிக்கவும் செலவுகள் முதலீடுகள் எல்லாம் இந்த பற்றிலும் வரவுகள் வருமானம் பொறுப்புகள் மூலதன உயர்வு எல்லாம் இந்த பொறுப்பாக நாம் வரவிலும் எப்பொழுதும் நமது இன்றைய கால கணக்கியல் போல தொடர்ந்து பின்பற்றலாம். இந்த சூழலியல் சொத்துக்கள் நமக்கு இன்று பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சுழலியல் சொத்துக்களோடு சேர்த்து ஒரு அறிக்கையும் தயாரித்தால் மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதற்காக ஆண்டு நிதி அறிக்கையாக நிதி என்று சொல்லக்கூடிய நமக்கு நிம்மதி திறனை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிதி வரவு செலவு அறிக்கையாகவும் இருப்பு நிலை அறிக்கையாகவும் பணப்புழக்க அறிக்கையாகும் பணப்புழக்கம் கேஷ்ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கையாகும். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சூழலியல் சொத்து மதிப்பு பொறுப்பு அந்த மதிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக சுழலியல் முறையில் இந்த பயன்பாட்டுக்கு ஏற்ப ஆண்டு நிதி அறிக்கை தயாரிக்க முடியும். அவ்வாறான தயாரிக்கும் அந்த நிதி அறிக்கை சரியானதா என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு தணிக்கை அதிகாரிடம் சான்றிதழ் பெற்று எந்த நிறுவனமும் இதை ஏற்றுக்கொள்ளலாம். அதற்குண்டான நிதி அறிக்கையிடல் தரநிலைகள் IFRS என்று சொல்லக்கூடிய இன்றைய இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியும் நமது நாட்டில் உள்ள ISSP சஸ்டைனபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ற நிலைத்தன்மை பெற்ற அந்த காலநிலை தொடர்பான வெளிப்படுத்தல்களும் இவை இந்த சுற்றுச்சூழல் பொருளாதார கணக்கிலோடு இந்த லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை அந்த ஒவ்வொரு பொருளாதாரத்தை ஒரு பொருளின் நிலை வாழ்க்கை சுழற்சி மதிப்பீடு எவ்வாறு அந்த ISO 16040 14044 போன்ற 14001 19011 போன்ற மேலாண்மை அறிக்கைகளுக்கும் தர சான்றிதழ் பெற்று இது ஒரு விரிவாக்கமாக
புதிய கணக்கியலாக, சூழலியல் கணக்கியலாக பன்னாட்டு தர நிலைகளுடன் இணைக்கப்படலாம், விரிவாக்கப்படலாம், புதிய அளவீட்டு முறைகள் விரிவாக்கப்படலாம் எனவும் கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.